எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இன்று தேர்தல் வந்துவிட்டது அப்படின்னாலே இவிஎம் மிஷின், தேர்தல் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் பற்றிய சர்ச்சைகளும் வராமலாம் இருக்கும். இன்னைக்கு திமுகவினுடைய மூத்த அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இது பற்றி நாங்கள் வழக்கே தொடர்ந்திருக்கோம் நீதிமன்றத்தில் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். அதில் அந்த விவிபேட்டில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே ராகுல் காந்தி இது பற்றி பேசியிருந்தார். ஒரு மேடையில் நம்ம பார்த்தோம், இவிஎம்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை குற்றம் சாட்டி பேசியிருந்தாருங்கிறத பார்த்தோம். இந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த பிரச்சனை எழுந்து கொண்டே இருக்கிறது. இதில் என்னதான் சரி தப்பு, இதில் உண்மையிலேயே இந்த குற்றச்சாட்டுகளை நியாயம் இருக்கிறதான்னு பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதே போல திமுகவின் சார்பில் திரு விக்கி அவர்களும் பாஜகவின் சார்பில் திரு குமரகுரு அவர்களும் இணைகின்றார்கள். மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் சொல்லியே ஆனதை நான் 2 பேர் தான் நினைச்சேன், 3 பேர் ஒரே கலர் சட்டையில் வந்திருக்கீங்க. இது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இந்த உண்மை தெரிஞ்சாகணும். அதை நிகழ்ச்சிக்கு அப்புறம் சொல்லுங்க. திரு சேஷாத்ரி அவர்கள்ட்ட தொடங்கலான்னு. இது இன்னைக்கு திமுக நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. ஏற்கனவே ராகுல் சொல்லியிருந்தாரு, நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமைங்கிறது அவங்களுடைய லைனா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தா அதை தீர்க்கணும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். ஸோ முக்கியமான விஷயம் இவங்க எழுப்பியிருக்கக்கூடிய அந்த லோகோ, அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிஷினில் தான் இவங்க ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இல்லைன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, தாங்கள் ஜெயிக்கக்கூடிய தேர்தலில் இவிஎம் ரொம்ப சரியாக வேலை செஞ்சது, தோற்கக்கூடிய தேர்தலில் இவிஎம் ஹேக் செய்யப்பட்டதுன்றதான் ஒரு ஜென்ரல் குற்றச்சாட்டு இருக்கும். இப்போ என்னன்னா அதுக்கு நடுவில் ஒரு இணைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் லோகோ யூனிட்டோ ஏதோ ஒன்று சம்திங், ஐ ஃபர்காட் தட் SLU. இல்லை, அதாவது ஓட்டு போடுற பட்டன் இருக்கு, அப்புறம் விவிபேட் இருக்கு, அப்புறம் மெயின் கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. அப்போ இது இங்க அழுத்திட்டு நடுவுல ஒரு விவிபேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போகும்போது இதுல ஏதாவது நடுவுல இருக்கிறதுல பிரச்சனை வரலான்றது அவங்களோட. அதுதான் சொல்றேன் நான் உங்களுக்கு. இது இப்போ இருக்கிறது 3rd generation மிஷின். ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், 3rd generation மூணுமே பாஜக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு. அது ஒரு விதத்தில் ஒரு ஃபார்ச்சுனேட். இது இல்லைன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அந்த நடுவுல இருக்கிற யூனிட் ஒரு தனியார் கம்பெனி கொடுக்குது, அதுல 2 பிஜேபி காரங்க இருக்காங்கன்னு வேற சொல்றாரு. நான் சொல்றேன், ஒரு அப்படின்னு பார்க்க போனா வாங்குறது ஒரு PSU கம்பெனிகிட்ட இருந்து. அந்த PSU கம்பெனி இஸ் மேனேஜ்டு பை த கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் தான் வேணுங்கிறதெல்லாம் போட்டுப்பாங்க, அவங்களுக்கு எங்கே ஓட்டு போடுவாங்களோ போட்டுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இது இட் ஹஸ் பீன் ப்ரூவன் பியாண்ட் அ பாயிண்ட். நீங்கள் எப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட முக்கியமான விஷயம் the checks and balances. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த யார் வேட்பாளர்கள், உங்களுக்கு அந்த பட்டியலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் பிஜேபி, செகண்ட் பட்டன் காங்கிரஸ்ன்னு வரப்போகிறது கிடையாது. இது ஆல்வேஸ் ரெக்கக்னைஸ் பார்ட்டி, அன்ரெக்கக்னைஸ் பார்ட்டி அண்ட் சுயேட்சைகள், அதில் இருக்கக்கூடிய அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அப்போது அந்த ரெக்கக்னைஸ் பார்ட்டி அதில் இருக்கக்கூடிய அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள். ஸோ இது எப்போ தெரிய வரும்? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு, அதாவது இதெல்லாம் உங்களுக்கு நாமினேஷன் விட்ரா எல்லாம் முடிஞ்சு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான். அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் பண்ணி முதல்ல ஒரு தடவை செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அவங்க முதல்ல இருக்கிற இவிஎம் மிஷின்லயே குற்றச்சாட்டை எழுப்பல. நம்ம உங்களுக்கும் தெரியும், நான் திரு விக்கி அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எது உங்க குற்றச்சாட்டு? இப்போ மிஷின்ல பட்டன்ல சூடு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டா என்ன உங்களோட இஷ்யூ? இல்லை, இது தேர்தல் நடத்தை விதி 1961 படி மின்னணு வாக்கு இந்த இயந்திரத்துக்கு அருகிலே கண்காணிப்பு இயந்திரமும் இருக்கணும். இதுதான் கடந்த தேர்தலையும் ஸ்டோரேஜ் யூனிட். இப்ப நீங்க பேலட்ல அழுத்துறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டோரேஜ் யூனிட் நெக்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கணும். இதுதான் இந்த அழுத்தத்தை அங்க போய் பதிவாகணும். ஓகேவா? அதுக்கு அடுத்ததான் விவி பேலட்டுங்கிற அந்த நீங்க எந்த ஒப்புகை சீட்டு வர்றது. லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் இந்த ப்ரையாரிட்டியில தான் இருந்தது. முதல்ல 21 வரைக்கும் இதுதான் இருந்தது. முதல்ல அழுத்துற மிஷின், அதாவது நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடிய மிஷின், அதற்கு அதை பதிவு செய்யக்கூடிய இயந்திரம், அதற்கு பிறகு விவி பேலட். இப்ப என்னன்னா ரெண்டுத்துக்கு இடையில கொண்டு விவி பேலட்டை வச்சிருக்காங்க. எங்களுடைய அமைப்பு செயலாளர் ஐயா RS பாரதி அவர்கள் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இதற்கான வழக்கை தொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு இடையில எப்படி கொண்டு வந்தீங்க? இதற்கு முன்னாடி இதுக்கு டெமோ கொடுத்துருக்கீங்களா? ஏன் இடையில வைக்கணும்? இப்போ நீங்கள் எனக்கு காட்டுறது ஒன்று. இப்போ என்ன பண்ணோம், விவி பேலட்டில் நான் பார்ப்பேன், அப்சர்வேஷன் எனக்கு இருக்கும். இந்த அப்சர்வேஷனுக்கு அப்புறம் ஸ்டோரேஜ் யூனிட் அந்தாண்ட இருக்குது.
இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கும் இதுக்கும் இடையில ஏன் கொண்டு வந்து வைக்கிறோங்கிறதா இங்க கேள்வியே. சோ அந்த விதியை அப்போ நம்ம வந்து காட்டுறது வேற ஒண்ணு, ஸ்டோரேஜ் வேற ஒண்ணு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே மேடம் அது 2 சார் சொல்றாரு, அதுல வந்து யாருக்கும் தொடர்பு இல்லை, இது 3rd ஜெனரேஷன் மிஷின். குஜராத் மாநிலத்துல தான் அந்த பெல் நிறுவனம் இருக்கு. பெல் தான் அந்த நீங்க உங்களுக்கு வந்து பெல் வந்து அரசு நிறுவனம். அதுல வந்து 4 மேலதிகாரிகளாக குஜராத் மாநிலத்துல தலைவர்களாக இருக்கக்கூடிய அவர் பேர் கச்சாயின்னு நினைக்கிறேன். ஸோ அவரு வந்து அதுல வந்து 5 பேர் பிஜேபியோட மாநில பொறுப்புகளில் இருக்கிறவங்க அங்க இயக்குனரா இருக்காங்க. அதுதான் சந்தேகத்துக்கு எழுப்புறது. நான் என்ன சொல்றேன், பெல் நிறுவனம் அரசுடையதாக இருக்கட்டும், ஆனா பொறுப்புல இருப்பவர்கள், நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறீங்க, நீங்க ஒரு அரசியல் கட்சி சார்புடையவர்களாக இருக்கக்கூடாது. முதல்ல கையெழுத்து வாங்குவோம். நீங்க ஒரு மென்பொருள் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐடியில் ஃபர்ஸ்ட் எடுத்தமே நீங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஐடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கு, இத கையெழுத்து வாங்கிட்டு தான் முதல்ல நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து சார் வந்திருக்கேன், நான் அதுல இருந்து வந்திருக்கேன். அவரே அததான் இருக்கு. நான் சொல்றேன், பல நபர்களுக்கு தெரியும், அது ஃபுல்லா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சா தெரியும். நீங்க ஏரியாக்குள்ள, அதாவது நீங்க ஒரு மென்பொருள் துறையில உள்ள நிறைய இடத்துல இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நீங்க மென்பொருளை தயாரிக்கிற இந்த நிறுவனத்தை தயாரிக்கிற இடத்திலேயே ஒரு 4 முக்கிய நபர்கள் இயக்குனர்களாக, அதுவும் பாஜக சார்ந்தவர்கள் இருக்கும்போது தான் கேள்வி வருது. 2வது, இது தேர்தல் நடத்தை விதி படி தவறு. அததான் மேற்கோள் காட்டுறேன். 1961 படி சட்டப்படி இது தவறு, நீங்க வயலேட் பண்றீங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த முறை இல்ல. நீங்க இன்னைக்கு இடையில கொண்டு வந்து விவி பேலட்டை வைக்கும் போதுதான் சந்தேகம் எழுது. இன்னொன்னு கேட்டோம், போன தேர்தலில் என்ன கேட்டோம், வேலிடேட் எப்படி பண்ணுவீங்க? வேலிடேட் பண்ணுங்கன்னா, நான் 2.5 லட்சம் மக்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வாக்கு செலுத்துற இடத்துல நான் 20,000 பேரை எண்ணுவோம்பா. இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது? நான் என்ன கேட்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்த கட்டம் வருவோம். நம்ம வந்து முதல்ல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அட்ரஸ் பண்ணிடுவோம். திரு குமரகுரு, உங்க பெல்லில் முக்கியமா இதை மேனுஃபேக்சர் பண்றக்கூடிய இடத்துல பிஜேபி காரங்க பொறுப்புல இருக்கும்போது சந்தேகம் வராதா? அந்த ஒரு தேர்தலுங்கிறது முழுமையான டிரான்ஸ்பரன்சியோட சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். வெளில இருந்து எப்போ வாங்குறாங்க? இப்போ நேத்துல இருந்து வாங்குறாங்களா, ஒரு ரொம்ப நாளா வாங்குறாங்க? டைரக்டரா உங்க ஆளுங்க இப்பதானே வந்திருக்காங்க. இப்போ 2 மாசமா வந்திருக்காங்களா? சாம்ஜாய் கச்சாரி 2 மாசமா வந்திருக்காங்களா? குஜராத்ல இப்பதான் நாங்க ஆட்சியில் இருக்குமா? இல்ல, குஜராத்ல ஆட்சியில் எப்போ இருந்திருக்கோம்? 2014 இருந்து பெல் எங்க கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? அப்ப வெயிட் பண்ணி 21ல ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்கிட்டு 19ல இங்க தோத்துட்டு 24 வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க ஆக்க முடியாதுல்ல. மக்கள் நம்பக்கூடிய இடமா இருக்கணும்ல. டெபாசிட் வாங்காது தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் பாஜக. நீ இங்க வந்து பாஜக ஜெயிக்குதுன்னா மக்களே சந்தேகம் ஆயிடுவாங்கல்ல. இப்ப நீங்க இங்க தானே போட்டிருக்கீங்க, எங்க தமிழ்நாட்டுல தானே போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஹைகோர்ட்ல தான் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க போட்டிருக்கிறது ஹைகோர்ட்ல. அவங்க என்ன சொல்றாங்க, ஆனா இந்தியா முழுமைக்குமாக ஒரு முன்னுதாரணமா தான் நாங்க போட்டிருக்கோம் சொல்றோம். இந்தியா முழுமைக்குன்னா சுப்ரீம் கோர்ட் போகணும். ஹைகோர்ட்ல போட்டீங்கன்னா யார் எங்க பாதிக்கப்படுறாங்களோ அங்க ஹைகோர்ட் போவாங்க. இப்ப நான் போட்டேன்னா ஹைகோர்ட் போவேன். இந்தியா முழுக்க பாதிக்கப்படுற ஒரு கேஸ் இருந்தா சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஆர்டிகல் 32. நீங்க இந்தியா கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி, பெரிய பெரிய ஆள்லாம் வச்சிருக்கீங்க, நீங்க நேரம் அங்கதான் போகணும். அது இல்ல, தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும். இவிஎம் மிஷினாலதான், அதாவது பிஜேபி வாங்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே என்ன திடீர்னு இவ்வளவு வளர்ச்சி வந்துட்டுன்னு கேட்டா, இவிஎம்ங்க ஆர்எஸ் பாரதி கரெக்டா போட்டார்ல, அதான் காரணங்க அப்படின்னு சொல்றதுக்கு. உண்மையிலே நீங்க என்ன சொன்னீங்கன்னா, கண்ணுக்கு எதிரில் தூரம் வரைக்கும் எதிரிகளே கிடையாதுன்னு போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்தியா டுடே சர்வே பாத்தீங்களா? இல்ல நான் இல்ல சொல்லிடுறேங்க, 2% அவர் சொல்றாரு. அது எங்க எடுத்தாரு தெரியல. 43,000 வெப்சைட்லயே இருக்குங்க. இருங்க, 44,000 அவர் லட்சக்கணக்கில் பேசிட்டு இருக்காங்க. எங்க முன்னாடி யாருமே அதிமுக இல்ல, பிஜேபி இல்ல, நாங்க எங்கேயோ போயிட்டோன்றாங்க. ஆனா ஆர்எஸ் பாரதி தான் கவலைப்படுறாரு. யார் கவலை பண்ணா? குஜராத்ல இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரர் கவலை பண்ணணும். கரெக்டா? அவர் தானே பெல்லு சர்ச்சா இருந்துச்சா எல்லாம் அவர் தானே சொல்லணும். இவங்க எங்க இருந்து குதிக்கிறாங்க? என்ன காரணம்னா, இது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சியை பாக்குறாங்க. இது எங்க போய் முடியும்னா, எப்படி கணக்கு சொல்றதுன்னு பார்த்தா எப்படி சொல்ல முடியாது. இருக்கவே இருக்க அரதப்பிரசான ஒரு விஷயம் இவிஎம். இங்க பிரஸ் பண்ணா தாம்பரம் போவோம், எங்க பிரஸ் பண்ணாலும் தாம்பரம் போவோம். ஆனா 21ல போகாது. 19ல த்ரூ அவுட் இந்தியா வருது இல்லைங்க. இவர் சொன்னார் இங்க வராதுன்னு. ஏன் மற்ற ஸ்டேட்லாம் கொண்டு வந்துடலாமே? எல்லா ஸ்டேட்லயும் எங்க, அதாவது எங்கெங்கெல்லாம் வராதான் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது, அங்க விட்டுருங்க. அப்புறம் குஜராத்ல வர்றோம், அங்க போட்டுங்க. எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. என்னன்னா பயம் தான் அது காரணம். இவிஎம் மிஷின் வந்து பேலட் பேப்பர் நடுவில் வைக்கிறீங்க, விவிபேட்டிங் வைக்கிறீங்க, நல்ல விஷயம். எப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், 7 நாளுக்கு முன்னாடி எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அரசியல் கட்சி அத்தனை பேர் கூப்பிடுவாங்க, டெமோ காமிப்பாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப அவங்க வந்து அவங்களுக்கு விவி பேட்டி இடையில இருக்கிறதா இப்ப பிரச்சனை. தூக்கி கடைசியில வச்சிருங்க, அவ்வளவு அந்த சந்தேகமும் தீந்துற போகுது. அவ்வளவுதானுங்க. ரெப்ரசன்டேஷன் கொடுத்து மாத்தி வைங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லணும், இதனால அவங்க நாங்க தேர்தல் ஆணையத்துல கேட்டுட்டோம், ஓகே ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது இதனால என்ன பாதிப்புன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே, ரொம்ப சந்தோஷம். கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க, கூப்பிட்டு வச்சு எப்படிங்கன்னு கேட்க போறாங்க. மிகப்பெரிய விற்பனர்கள் இருக்காங்க இவிஎம் மிஷினை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம், அவங்க எல்லாம் பேச போறாங்க. இதுவும் தெரியட்டும். எல்லாமே கோர்ட்டுக்கு போச்சுன்னா நல்ல விஷயம். இன்னொன்னு விவி பேட்ல இருக்கிற எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க,
எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க என்றதும் பேலட் பேப்பர் என்றது ஒண்ணுதான். ரிசல்ட் இன்னைக்கு வராது, 2-3 நாள் ஆகும். அப்ப இவங்க சொன்னது என்னன்னா விவிபேட் என்ன வேண்டாம், 5 ரேண்டமா எண்ணுங்கன்னா அந்த 5 குஜராத் தயாரிச்சுதான் இருக்கும். இப்ப மொத்தத்தில் என்னன்னா 2024 ஜெயிக்கிற அத்தனை பேரும் குஜராத்ல இருந்து சேர்ந்தவங்க. மிஷின் எல்லாம் குஜராத்ல செஞ்சது. ஓட்டு போடுறவங்க குஜராத்ல வர போறாங்க. இன்னும் கேட்டா பான்பராக் போட்டு குஜராத்ல தான் எல்லாம் ஓட்டர்ஸ் வர போறாங்க. ஓட்டர்ஸே வர போறாங்க. எங்களுக்குலாம் ஓட்டு இல்லையா? வர்றவங்க எல்லாரும் குஜராத் தான் சொல்ல போறாங்க பாருங்க. கேளுங்க. ஓகே கேப்போம். திரு காரை செல்வராஜ் தோல்வி பயமா அப்படி சொல்றாரு? இல்ல, அப்படிலாம் இல்ல. அதாவது நீதியோடு, நேர்மையோடு, நியாயத்தோடு ஒரு அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்று அது மக்கள் மனதை வென்றிருந்தால், எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயகத்தின் மீதும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருந்தால், தேர்தல் காலங்களில் மட்டுமில்லை, தேர்தலுக்கு முன்னும் பின்புமாக சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, கட்சிகளை விலை கொடுத்து வாங்கி மாநிலங்களிலே மக்களுடைய சிந்தனைக்கு எதிராக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதும், அதை தாண்டி வழக்குகள் எதிர்க்கட்சியினர் மீதும் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கிற, தேர்தல் காலங்களில் இருக்கிற நடைமுறைகளை இவர்கள் பின்பற்றுகிற பொழுதும் இந்த சந்தேகம் வருது நமக்கு. ஒரு தேர்தலுக்காக, ஒரு தேர்தலில் வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இல்ல யாரும் ஜெயிச்சாங்க இல்ல, ஒவ்வொரு தேர்தலுக்குமான அணுகுமுறை மாற்றம் வரும். 21 இந்தியா கூட்டணி இருந்ததா? இப்ப இந்தியாங்கிற ஒரு நான் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் சொல்லுங்க. இவிஎம் மிஷின் நான் தமிழ்நாட்டை நான் பொதுவா தான் பேசுறேன். இல்ல நான் உதாரணம் தமிழ்நாட்டை தான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல தமிழ்நாட்டுல அப்ப நாங்க செட்டிங் பண்றதா இருந்தா நீங்க எப்படி ஜெயிச்சுப்பீங்க தமிழ்நாட்டுலன்னு கேக்குறாங்க. இல்ல நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க செய்ய முடியாதுங்க. ஏற்கனவே தம்பி விக்கி சொன்ன மாதிரி செய்ய போறது ஹேக்கிங் ஆயிப்போச்சு. இல்ல நீங்க சொல்றது செய்ய போறது ஹேக்கிங் ஆயிப்போச்சு. மெஷினை எங்க தட்டினாலும் தாமரைக்கு போறதுன்னு ஆயிப்போச்சு. அதை எங்க வேணா பண்ணலாமே. இல்ல அது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்குள்ளே நான் போகல. நான் சொல்லுவது என்பது, நீங்க ஒரு இடத்துல கடந்த முறை நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுல இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற பொழுது, அந்த மிஷினுக்கு அப்புறம் விவிபேட் இருந்ததை கொண்டாந்து நீங்க இடையில வைக்கிற பொழுது, எதற்காக அதை கொண்டாந்து இடையில இந்த இல்ல என்ன ஆகும், ஏன் மாத்துறீங்கிறதுக்கு பதில் அவங்க தானே சொல்லணும். பாதிப்பு எனக்கு பாதிப்பு. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப முதல்ல விக்கி அவர்கள் பேசிட்டு, அப்புறம் குமரகுரு பேசிட்டு, அப்புறம் காரை செல்வராஜ் பேசுறாரு. இது ஒரு ஆர்டர். இப்ப காரை செல்வராஜ் அவர்களை தூக்கி இடையில வைக்கிறோம். அதனால யாருக்கு ஏதாவது பாதிப்பான்னு நம்ம சொல்லணும்ல. இல்ல விவாத அரங்கத்துல இது தனி மனிதனுடைய கருத்துக்களுடைய பரிமாற்றம் செய்வதை நீங்க எப்ப வேணா மாத்தலாம். நீ உதாரணத்துக்கே எடுத்துக்க கூடாது. இது நீங்க யாரும் என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க. அதுதான் கொஸ்டின். உதாரணம் தவறா இருந்து போடுங்க. தட்ஸ் நாட் தி பாயிண்ட். இல்ல பாதிப்பு என்று நான் சொல்வதை விட அதை மாற்றுவதற்கான காரணத்தை யார் சொல்லணும்? நாங்கள் பேசாமல் இருப்பதற்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் வைக்காமல் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை யார் அந்த நம்பிக்கையை தரணும்? தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் அந்த நம்பிக்கை தராம ஒரு வாரத்துக்கு முன்னால அரசியல் கட்சிகளை கூப்பிடுவாங்க, நாங்க ட்ரைனிங் கொடுப்போங்கிற இந்த மாதிரியான அணுகுமுறை எதுக்குங்கிற உங்கள் மீதான குற்றச்சாட்டு, வலுவான குற்றச்சாட்டு 10 ஆண்டுகள் தான் நான் வரிசைப்படுத்தி சொன்னேன். உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, எதையும் செய்து தேர்தலில் வெற்றியடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்கிற ஐயப்பாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இது ஒரு மாற்றத்தை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்துகிற பொழுது, நாங்கள் ஏற்கனவே இவிஎம் வேண்டாம், நீங்க வாக்குச்சீட்டு முறைகளை கொண்டு வாருங்கள். உலகத்தினுடைய இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளான வளர்ந்த நாடுகளில் கூட இந்த முறை இல்லையே, ஏன் இந்த முறைக்கு வாக்குச்சீட்டு முறைதான் சிறந்ததுன்னு சொல்லுகிற பொழுது ஒரு மாற்று சிந்தனையை இவிஎம் மிஷினை வைக்கிறீங்க. அதுல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துகிற போது, இந்த மாற்றம் இதனால் ஏற்படுத்துகிறோம், இந்த மாற்றத்தினால் எந்த எண்ணிக்கை குறைபாடும் வராது, நாங்க டெக்னிக்கலா இந்த இடத்துல வைக்கிறதுக்கான ரீசன் இதுதான் அப்படிங்கறத எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது நாங்க நம்பிக்கை கொடுக்கணுமா, இல்ல தேர்தல் ஆணையம் கொடுக்கணுமா, இல்ல மத்திய ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் கொடுக்கணுமா? அவர்கள் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகிவிட்டு இன்னைக்கு நம்ம விவாதத்துல அதை என்னங்க தப்பு வந்துரும் என்னைய கேள்வி கேட்டா, எனக்கு அவர்கள் மீது சந்தேகம், அந்த மிஷன் மீது சந்தேகம், தேர்தல் ஆணையம் மீது, ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை. இந்த தேர்தல் அணுகுமுறை, தேர்தல் அந்த எத்தனை கட்ட தேர்தல்கள் குறித்து கடைசியா கொண்டே நடக்கிறது வாரணாசி.
பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தேர்தல் அட்டையின்படி மிஸ்டர் ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையர் வந்து வாசிச்சார், அவ்வளவுதான். அது ஒரு நாடகம், நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுல ஒரு அம்மா கேள்வி கேட்டுச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் அவங்களுடைய நேர்மைக்காக சொல்றேன், எங்க இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் மோடி அமித்ஷா பேசலையா? நான் இந்த என்ன பேச்சு கூட நான் இங்க குறிப்பிட்டு சொல்லலையா? மற்ற எதிர்கட்சியினர் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிற பொழுது அவர்கள் இருவரும் பேசவில்லையான்னு சொன்னதுக்கு என்ன பதில் சொன்னார் ஒரு தேர்தல் ஆணையர்? நேர்மையாளராக இருந்திருந்தால் அது தவறுதான் சொல்லியிருக்கணும், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம், எங்களுக்கு பாரபட்சம் இல்லைன்னு சொல்லி என்ன சொன்னாரு? I have no answer to your question அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். இதுதான் தேர்தல் ஆணையருடைய தகுதி. அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் எல்லா நடவடிக்கைகளை சந்தேகப்படுவோம். பதில் கேட்போம். இங்க இவிஎம் மிஷின் இருக்கு, பக்கத்துல இந்த யூனிட் இருக்கு, பக்கத்துல கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஏன் நடுவில் வருது, கண்ட்ரோல் யூனிட் இங்கே வைக்கின்றாங்க. இவங்க எது பண்ணாலும் எதிர்த்து கேட்கறது அதிமுக. அவங்க ஒரு லெட்டர் போட்டு இந்த யூனிட் இங்க இருக்கக்கூடாது, அங்க வைக்கணும்வாங்க. நாங்க என்ன பண்ணோம், அது கடைசியில் வைக்கிறீங்க, அந்த யூனிட் இங்க வைங்கன்னுவாங்க. தேர்தல் ஆணையம் இப்படி வச்சுட்டு விளையாட்டு தான் இருக்க முடியுமே தவிர கடைசி வரைக்கும் தீர்வு வராது. இவங்க இல்ல அதுக்கு என்ன பண்ணணும்? லாஜிக்கலான விஷயம் தான். இப்போ இங்க வந்து நான் பட்டன் அமுக்குறேன், சரிங்களா? அது போய் டைரக்டா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும்ன்றது விதி. நீங்க இடையில அவங்க வந்து இந்த சிம்பிள் யூனிட்டை ஒரு கொண்டு வராங்க. அது ஒரு மிஷின், அதுக்குள்ள ஒரு மெமரி இருக்க முடியும், அதுக்குள்ள என்ன இருக்கு என்ன நமக்கு டெக்னிக்கலா தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க நான் அழுத்துவேன், விவிபேட்ல வரும், ஆனா அந்த மிஷின்ல இருந்து உங்களுக்கு ஃபைனல் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும்போது நீங்க மாத்திரலாம், அது என் கண்ணுக்கே தெரியாது. வெரி குட். அப்போ அதை நீங்க பிரஸ் பண்றீங்கல்ல, இவங்க இவர் கணக்குல வச்சு உதயசூரியன் பிரஸ் பண்றீங்கல்ல, பக்கத்துல விவிபேட்ல உதயசூரியன் தெரியும், அது பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும், கட் ஆகும், அப்படியே கட்டாயி கீழே விழும், அது உள்ளே விழுந்துரும். அப்ப இவர் ஓட்டு உதயசூரியன் போயிருக்கா? அந்த யூனிட்ல என்ன வந்தா என்ன உங்களுக்கு? இது எடுத்து எண்ணுவீங்கல்ல? அப்ப என்ன சொல்றீங்கன்னா, இங்க பிரஸ் பண்ணா இங்க உதயசூரியன் வரும், ஆனா அந்த லிங்க்ல போய் தாமரை போய் வந்துரும். அப்ப இங்க தாமரை போட்டா இங்க உதயசூரியன் வரும், அங்க போகும்போது தாமரை வந்துரும். இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணணும்னா ஒரே வார்த்தை, விவிபேட் எல்லாத்தையும் எண்ணுங்கன்னு சொல்லணும். இல்லைங்க சுப்ரீம் கோர்ட் இருங்க, சுப்ரீம் கோர்ட்ல பிப்ரவரி 24 எலெக்ஷன் கமிஷன் பார்த்து சொல்றாங்க, ஏன் ரேண்டமா எண்றீங்க? ஒரு கான்ஸ்டிட்யூன்சி, ஒரு பார்லிமெண்ட்டுக்கு, ஒரு அசம்பிளிக்கு 5 விவிபேட் மட்டும் ரேண்டமா நாங்க எடுப்போம்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் அப்படி எடுக்கிறீங்க, எல்லாத்தையுமே எடுக்க வேண்டியதானே? அப்போ இவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விவிபேட்ன்றது ரொம்ப தின்னான பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அது இது பேலட் பேப்பர் தான் எடுத்து போட்டுடலாம், இதை எடுத்து வைக்கிறதுக்கே லேட் ஆகுங்க. இது பண்ண ஆரம்பிச்சுன்னா 4 நாள் ஆகும் தேர்தல் வர்றது, ரிசல்ட் வர்றதுக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க செலக்ட் பண்ணாதீங்க, let the parties decide நாங்க. நீங்க நாங்க இங்க பாருங்க இதாங்க சொல்லாதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் சொல்றேன், அந்த பொட்டி எடுங்க, இந்த பொட்டி எடுங்க, இவங்க இஷ்டத்துக்கு விடுவாங்க. என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறமும் இந்த பொட்டி இங்க வைக்க கூடாது, டம்ளர் அங்க வைக்க கூடாதுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், கண்டெம்ப்ட்ங்கிறது என்னன்னா தேர்தல் விதின்னு இருக்கு. நான் அந்த விதியே சொல்றேன். 1961 படி என்னென்னத்தை பைபாஸ் பண்றாங்கன்னா, சட்ட விதி 49A, 49B, 4A, 49E, 49T, இது 3 சட்ட, இதுல 4 சட்ட விதி தான். இந்த 4மே என்ன சொல்லுங்க, இருங்க, வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு அருகிலேயே கட்டுப்பாட்டு எந்திரம் இருக்க வேண்டும். ஓகேவா? நீங்க வந்து இப்ப நீங்க மிஷின் பிரஸ் பண்ற மிஷின் இருக்குன்னா நெக்ஸ்ட் தான் நீங்க கட்டுப்பாட்டு எந்திரம் இருக்கணும். அருகில்ங்கிறதுக்கும் நெக்ஸ்ட்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்ல நான் தான் சொல்றேன். அருகில் நான் அதான் சொல்றேன், என்ன போட்டுருக்கு, ஏன்னா உங்களுக்கு லீகலா தெரியும் இல்லையா வேர்ட்ல. மேடம் அருகில்னா இதுக்கு முன்னாடி விவிபேட் கிடையாது. நீங்க போன எலெக்ஷன்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. அதுதான் கேக்குறோம். இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க? பிஜேபி வந்து தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. நீங்க உடனே கேட்றீங்க, இல்ல கோர்ட்ல கேஸ் போட்டு விவிபேட்டை கட்டாயமாக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி அப்பதான் இவங்களே பண்ணாங்க. நீங்க அவங்களுக்கு கிரெடிட். நான் சொல்றேன், பிஜேபி வந்து தான் ஆட்சியில் இருக்கும்போது தான் நடந்தது விவிபேட். விவிபேட்டை ஏற்கனவே வைத்த முறையில இருந்து ஏன் இடையில மாத்தணும் தான் இன்னொரு கேள்வி. விவிபேட்டை கொண்டு வரது நீங்க, விவிபேட்டை இப்ப இந்த போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடத்தை மாற்றி அமைக்கிறது நீங்க, அதுதான் சந்தேகத்தை எழுப்புது. பீப்பிள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 அது தனி, 1961 தான் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ரூல்ஸ்ல எல்லாம் இப்ப மாற்றம் பண்ணல. எப்ப நீங்க இவிஎம் மிஷின் மாத்தணும்ல, அப்போ அந்த ரூல்ஸ் அமெண்ட் பண்ணி இனிமேல் பேலட் பேப்பர் மட்டும் தான் இருக்கும். பழைய ஆக்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி பேலட் பேப்பர்ஸ், அதை ஸ்ட்ரைக் பண்ணி பேலட் பேப்பர் கிடையாது, இவிஎம் வில் பி ரீப்ளேஸ்டாங்க. இது 61 ரூல்ஸ் வந்தது. அவங்க என்ன கேக்குறாங்க, இவிஎம் மட்டும் தான் இருக்கு, பக்கத்திலே கண்ட்ரோல் யூனிட் இருக்கு, இது அந்த யூனிட் படி. நடுவுல விவிபேட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட், அப்போ சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரும்போது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பக்கத்துல வைக்கணுமா இங்க வைக்கணுமா ரூல் பண்ணல. அது இருக்கு, அது நடைமுறையில் பண்ணணும்.
இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயே கூட அதுக்கு கிளாரிஃபிகேஷன் வாங்கி எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஒரு இடத்துல வைங்க. அருமையா சொன்னீங்க. இதான் அத நடுவுல வைங்க, இல்ல பின்னாடி வைங்க, இல்ல முன்னாடி வைங்க. இல்ல இந்தி கூட்டல 15 பேர் இருக்கீங்க. என்ன சொல்றேன்? இப்ப அதுக்கு ஏன்னா எல்லாருக்கும் விவிபேட் வேணும். விவிபேட் வேணும்ல. இப்போ எங்க வைக்கிறதானே பிரச்சனை. அது ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கி. இவங்க சொல்றது மத்த தலைவர் ஒத்துக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்க மாட்டேங்குது. அதுதான் நான் சொல்றேன். தேர்தலை நடத்த மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் ஏன் விளக்கம் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா இருங்க, 1000 கட்சி இருக்கு. ஒரு கட்சி லெஃப்ட்ல வை, ரைட்ல வைனா ஒவ்வொருத்தருக்கு வைக்க முடியாது சொல்லுங்க. சார் ஏன் அது என்ன process உள்ள என்ன வச்சேன்னா கேக்குறோம். அதுதான் சொல்றேன். எப்பன்னா 7 நாள் முன்னாடி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்க 7 நாள் முன்னாடி தப்பு கண்டுபிடிச்சீங்கன்னா 7 நாள் எப்படி மாத்துறது? அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. பாருங்க அழுத்துங்க. எலெக்ஷனை தள்ளி ஒரு நிமிஷம் இருங்க, அழுத்துங்க. இவர் என்ன பண்ணுவாங்க? பவர் இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்தா வர்க்காலனா கவுண்டர்மேன் பண்ணி எலெக்ஷன் வேற டிஎம்கே காரனை கூப்பிடுவாங்க. நீங்க என்னன்னா பண்ணுங்க, ஏடிஎம்கே கூப்பிடுவாங்க. அவங்க எங்க வேணா பத்தான அழுத்தலாம். கரெக்ட்டா போயிட்டு ரேண்டமா போகல வச்சீங்களா, அங்கேயே அவங்க அப்ஜெக்ட் பண்ணி அதை வச்சு தேர்தல் நிறுத்தலாம். இதெல்லாம் இருக்கு. எல்லாமே நீங்க வந்து ரிசல்ட் பண்ண மாட்டாங்க. உண்டா இல்லையா? அதுதான் அந்த 7 நாள் முன்னாடி பண்றது இல்ல. மொத்த தேர்தலே நடத்த மாட்டாங்க. நான் மொத்த தேர்தல் இல்ல, ஒரு 50 பேரை வச்சு 50 பேர்ல ஒரு 4 பேர் வந்து திமுகவுக்கு, ஒரு 2 பேர் பாஜகவுக்கு இப்படி ஓட்டு போட்டு இந்த கவுண்டிங் ரிசல்ட் வந்து எடுத்து கொடுத்துறாங்களா? இப்ப இருங்க, இப்ப ரெட் பெட்டிஷன்ல பிரேயர் என்ன இருக்கணும்? எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்க. நீங்க எல்லாரும் கூட்டி வச்சு மார்க் போல் வைக்கணும். இல்ல அத கேக்குறீங்களா? இல்ல கேக்கல. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், பிரேயர்ல அது இல்ல. இல்ல இல்ல நான் சொல்றேன், அதையும் சேர்த்து தான் அரசு பாரதி அவர்கள் பேசியிருக்காங்க. நீங்க இடையில கொண்டு வந்து வைக்கிறது மட்டும் இல்ல, நீங்க வந்து அழுத்தினா தெரியுதா பாருன்னா, நான் விவி பேலட்டை தான் பார்ப்பேன், சின்ன தெரியுதுங்க அதுதான் பார்ப்பேன். அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ல என்ன போகுதுன்னு என்னால பார்க்க முடியாது. அது உள்ள திறந்து பார்க்க சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு எலெக்ஷன். நான் அதான் சொல்றேன், அதை மார்க் வைக்க சொல்றேன். நீங்க புரியுதா? மார்க் வைக்கணும். நான் 40 வாக்கு இருக்குன்னா 40 வாக்கு கரெக்டா கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். அப்ப தவறு ஈவிஎம் இங்க இருக்கு, பக்கத்திலே கண்ட்ரோல் யூனிட் வருது, இது உள்ள வந்துருது, இங்க இருந்து விவிபேட் வருது. இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன சேவை ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. திரு ஆர்எஸ் பாரதி ஆக்சுவலா இப்ப என்ன கேக்குறாருன்னா, ஒரு பிரஸ் மீட்ல சொன்னதுமே நம்ம இவிஎம் ஓட பிரஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து விவிபேட்டுக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் parallel கனெக்ட் பண்ணுங்கன்னு தான் அவர் கேக்குறாரு. parallel கனெக்ட் பண்ண சொல்றாரு. நடுவுல இருக்குது, பின்னாடி தூக்கி வைங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, parallel கனெக்ட் பண்ணுங்க, ரெண்டுக்கும் ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா போடும். அதான் அவங்க கேக்குறாங்க. நீங்க என்ன பாப்பீங்க? நீங்க விவிபேட் தான பாப்பீங்க, கண்ட்ரோல் யூனிட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது திசை திருப்புறதுங்கறா தெரியாதுல. இங்க இருந்து அதான் சொல்றேன், எலெக்ஷன் திசை திருப்புறது இங்க இருந்து எப்படி தெரியும்? அததான் திசை திருப்புறதுங்கறோம். பதிவு இயந்திரத்துல சிக்கல் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மீண்டும் திமுக எழுப்பி இருக்கிறது. அதை பற்றி விவாதித்து வருகிறோம். ஸ்ரீராம்கிட்ட கொண்டு போகணும்னு திரு செல்வராஜ் அவர்கள் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. உங்க மேல நம்பிக்கை இல்லைங்க, பிகாஸ் யூ ஆர் மிஸ்யூசிங் ஏஜென்சிஸ் கண்டினியூஸ்லி. நீங்க ஐடிஏ, சிபிஐஏ இல்ல இடிஏ எவ்வளவோ பண்றீங்க, ஏன் நீங்க தேர்தல் ஆணையத்தையும் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு சந்தேகம்ன்றாரு. அப்ப கோர்ட் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரான்னு தெரியல. கோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. இல்ல சொல்றேன், கோர்ட் வந்து வேறு விதமான ஒரு வெர்டிக்ட் சொன்னா கோர்ட் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களான்னு தெரியல. ஒரு பயமா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் வரும்போது, ஸோ நான் வந்து லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து விவிபேட்டை வந்து முன்னாடி வச்சாலும் சரி பின்னாடி வச்சாலும் சரி, there is no processing in between happening. ஓகே, இது we know that ன்றதா அவங்க என்ன தான் சொல்கிறேன். ஏன்னா விவிபேட்டை நான் 5 செலக்ட் வார்டுலேருந்து ஒண்டி நான் வந்து எடுத்து எண்றோம். ஆனால் ரெக்கார்டு எல்லாத்துக்கும் ஆகுது. ஓகே, ஸோ இன் டிஸ்பியூட். ஏன்னா எதுக்காக ரெக்கார்ட் ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய கோர்ட் வர்டிக்டை போய் பாருங்க. இன் டிஸ்பியூட் இந்த இதில் சப்போஸ் 2 வாக்குல வந்து ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு, நம்ம ஒரு எலெக்ஷன் டிக்ளேர் பண்றோம்னா, அப்போ இன் டிஸ்பியூட் அத்தனை விவிபேட்டை எண்ணுவாங்க. இல்ல அதுதான் இன்னைக்கு அந்த திமுக பிரஸ் மீட்ல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையமே ஒத்துக்கொள்கிறது ஒரு 1% 2% வந்து மார்ஜின் ஆஃப் எரர் இருக்கு. மார்ஜின் ஆஃப் உங்களோட நீங்க சொல்ற மாதிரி 50 ஓட்ல 100 ஓட்ல ஜெயிக்கக்கூடிய தொகுதியில அது மார்ஜின் ஆஃப் எரர்க்குள்ள வருமே. இல்ல அதான் சொல்றேன், இன் டிஸ்பியூட். இப்போ நீங்க வந்து ஒரு 50 ஓட்லயோ இல்ல 2 ஓட்லயோ ஒரு சேஞ்ச் வரும்போது அந்த இடத்துல அந்த டிஸ்பியூட்டட் ரிசல்ட்னு வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு மறுபரிசீலனை செய்யப்பட்டு அத்தனை பேப்பரும் எண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை தன்மை இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு ஆதம் வச்சிங்கன்னா, இதில் போடும்போது அங்கே போகும்போது அப்படி மாற்றி போயிடுங்க, அப்படி ப்ராசஸிங் மாற்றிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் இது குட்டு வெளிப்பட்டு போயிடும். ரைட்? ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அது எப்படிங்க வந்து ஜூலை 13, 2023 இந்த ரூல் சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த நடுவுல வைக்கிறதா? எஸ், இந்த வாட் எவர் இந்த இது சிம்பிள் ஜூலை மாசமே வந்துருச்சு. ஜூலை மாதம் அந்த அதனுடைய கைட்லைன்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயாச்சு. அது எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வருதுன்னா இப்போதான் வந்து எய்தர் இப்போதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மை இது என்னன்னா, எண்ணத்தை மறைக்கிறதுக்காக திசை திருப்பறதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, இன் தமிழ்நாடு இந்த கச்சத்தீவு இஷ்யூஸ் ஹர்ட்டிங் தம் வெரி பேட்லி.
சோ இப்போ அதை மடைமாற்றத்துக்கு நான் என்னத்தை யூஸ் பண்ணலாம்? இவிஎம் மேல நம்பிக்கை அது இல்ல. வந்து எலெக்ஷனை மாத்திர இஷ்யூன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இது வந்து ஒரு டிஸ்கம்ஃபோர்ட். எலெக்ஷன் ரிசல்ட்டை மாத்துமா மாத்தாதன்றதை தாண்டி இது ஒரு டிஸ்கம்ஃபோர்ட். இது வந்து ஏன்னா நார்த்ல இல்ல சென்டர்ல புதுசா இருக்கலாம் சார். ஆனா தமிழ்நாட்டுல ஒண்டிதான கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல 30 வருஷமா இது நம்ம ஒரு எலெக்ஷன்லயும் பேசிட்டு தான் இருக்கோம். the problem என்னன்னா இப்போதான் அந்த betrayal வெளில வருது. இது வந்து ஜெயலலிதா அவர்கள் அசெம்பிளிலே சொன்னது. இப்போ நீங்க வந்து ஒரு it's not new information to us. No, it is a documented evidence வெளில வருதுல. ஜெயலலிதா documented evidence கொடுத்தாங்களா அசெம்பிளில? கொடுக்கல. அவங்க கேள்வி தான் எழுப்பினாங்க. இப்போ documented evidence வெளில வருது. இந்த documented evidence வரும்போது அதுவும் வந்து இரு தரப்புக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் EAM சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்களுக்கும் ஒரு அக்ரிமெண்டோட இது நடந்திருக்கு. இந்த மாதிரி வாதங்கள் வைக்கப்படும் போது இட் இஸ் ஹர்ட்டிங் தம் பேட்லி. அப்போ எப்படா மடைமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஜூலை 13, 2023 இந்த கைட்லைன் வந்தது. இந்த இது வந்து சிம்பிள் லோடிங் மெஷின்ஸ் வரும்ட்டு. அப்ப ஏன் 6 மாசம் 8 மாசம் இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இயர் 10 மாசம் யாருமே கேள்வி கேட்கல. அதுக்கு நடுவுல மத்திய பிரதேஷ்ல தேர்தல் நடந்திருக்கு, 5 மாநில தேர்தல் நடந்திருக்கு. தெலுங்கானால வின் பண்ணிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டே கூட யாருமே கேள்வி கேட்கல. அப்ப தெலுங்கானா எலெக்ஷன்லயே நடுவுல தான் இருந்தது. ஜூலை 13, 2023 வந்ததுங்க இது. திரு காரி செல்வராஜ் இவ்வளவு லேட்டா கேக்குறீங்க? இல்ல, இது முக்கியமாக ஒரு செய்தி. அதாவது நீங்க ஓட்டு போடுறீங்க, ஒரு மிஷின்ல போய் கவுண்டிங் விழுவுது, இடையில விவி பேட வைக்கிறீங்க. அந்த விவி பேடோட பர்பஸ் என்னங்க? கவுண்டர் செக்கிங் தானே. இந்த மிஷின்ல கவுண்டிங்ல தவறு வந்தால் அந்த தவறை இன்னொரு இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பொருள் தானே அது. ஆமா. அந்த பொருள் கவுண்டிங்ல ஓட்டுகள் போய் சேருகிற இடத்திற்கு பிறகு இருக்கணுமா, இல்ல பேரலலா இருக்கணுமா, இந்த 2 இடங்களுக்கு நடுவுல ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்கணுமா? சிம்பிள் சர்க்யூட். ஏன்னா சாதாரண லேமேன் சார் அது நடுவுல இருந்தா வேலை செய்யாதுன்னு நீங்க சொல்லுங்க. அதே வேலையை தானே செய்ய போகுது. அது வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. நான் வாக்களிக்கிறத வந்து எந்த மிஷின்ல இருக்கிற சரி, நீங்க இல்ல உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சுல்ல, அது ஏன் தெலுங்கானா எலெக்ஷன்ல கேட்கலன்னு கேக்குறாரு. இல்ல அது இதுல கேட்கல, அதுல கேட்கல எல்லாம் பேசாதீங்க. நாங்க சொல்றோம் தெலுங்கானால ஜெயிச்சிட்டீங்களே, நடுவுல வச்சுதான் ஜெயிச்சீங்கன்றாரு அவரு. இல்ல நீ நடுவுல வச்சு ஜெயிங்க, எங்க வச்சு ஜெயிங்க, நீங்க எப்ப வேணா நீங்க என்ன வேணா செய்வீங்கங்கிற நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கு. இல்ல சார், அவர் சொல்றாரு ஜூலை மாசமே வந்துருச்சுன்னு அவர் சொல்றாரு. ஒண்ணு அது வந்திருக்கா வரலையான்னு நீங்க சொல்லுங்க. அப்படி இல்ல இப்ப வந்து கச்சத்தீவுனாலதான் நீங்க இதை மடமாத்துறீங்கன்னு அவர் குற்றச்சாட்டு. இல்ல நான் அதுக்கு தான் வர்றேன். அது முக்கியமான ஒரு குறிப்பை நீங்க கடந்த முறை நம்ம பிரேக்குக்கு முன்னால குமரகுரு அவர்கள் சொன்ன செய்தியை நீங்க கூர்ந்து கவனிச்சிருக்கணும். 1000 கட்சிகள் 1000 கேள்விகளை கேட்பாங்க. அதெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவரே தேர்தல் ஆணையமா இந்த இடத்துல வந்து ஒரு தேர்தல் ஆணையராக பேசியிருக்காரு. 2வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க என்னுடைய குற்றச்சாட்டு நண்பர் ஸ்ரீராம் அவர்கிட்ட வைக்கிற பொழுது கோர்ட் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்னார். ஒரு வேதனையான செய்தி என்னவென்றால், ஒரு பெரிய ஆய்வறிக்கை வந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் கருத்தியல் ரீதியாக தீர்ப்புகளை தரக்கூடிய நீதிமன்றங்கள் இந்தியாவில் பெருகி இருக்கிறது, நீதியரசர்கள் பெருகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு கவலை அளிக்கக்கூடிய செய்தி இங்க பதிவு செய்திருக்கிறது. இங்க மறந்துடணும். எங்களுக்கு கோர்ட் மேல நம்பிக்கை இருக்கு இல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா? 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், அதுல உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுகிற அந்த நியாயமான சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்காம பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அந்த ஆளுங்கட்சியினுடைய சட்ட அமைச்சர் 2 பேர் நேர்மையா இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருவாங்களா? கொலிஜிய முறைப்படி நீதிமன்றங்களிலே நீதியரசர்களை நீதிபதிகளை தேர்ந்தெடுத்த முறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்க செய்கிற முறை மீது நாங்க நம்பிக்கை வரணும். டெல்லியில முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. உடனே உங்களுக்கு தேவையான சட்டத்தை மாற்றி ஆளுநருக்கான அதிகாரத்தை, அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர்கிட்ட கொடுக்கிற அட்டகாசத்தை செய்கிற உங்கள் மீது எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும்? கோர்ட் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எவ்வளவு கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள். கச்சத்தீவு விஷயத்தை விடுங்க, நீங்க கச்சத்தீவு விஷயத்தை பேசணும்னா இன்னைக்கு இல்ல, எல்லா நேரம். இப்ப என்ன டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கொடுத்தீங்க? ஹூ இஸ் அஜய் ஜெயின்? யாரு கேள்வி கேட்டது, யார் பதில் சொன்னது, யாரா அந்த கேள்விக்கு பதில் சொல்லிருக்கீங்களா?
அந்த டாக்குமெண்டரி ப்ரூஃப் எங்கே இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? நீங்களா டைப் அடிச்சு பேப்பர் அடிச்சு கையில எடுத்து கொடுத்துட்டு போயிருவீங்களா? 30 இடங்களுக்கு கடந்த 2017, 19, 23 அருணாச்சல பிரதேசத்தினுடைய பகுதி பிரதேசங்களுக்கு சைனா சீனக்கார பேரை மாத்திக்கிட்டு இருக்கிறானே, அத பத்தி கேள்வி கேட்கிற பொழுது நீங்க கச்சத்தீவை பேசுறீங்க. பங்களாதேஷுக்கு 10,000 கிலோமீட்டர் இடத்தை தாரை வார்த்து கொடுத்திருக்கிற செய்தி சமீபத்தில் இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை மறைப்பதற்கு நீங்க கச்சத்தீவை பத்தி பேசுறீங்க. கச்சத்தீவு எங்களுக்கு புதிதில்ல. கச்சத்தீவுனால திமுகவிற்கோ அந்த இந்தியா கூட்டணியில இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அணிக்க எந்த பிரச்சனை இல்ல. கச்சத்தீவுடைய உண்மை நடவடிக்கை தெரியும். யார் ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது, யாரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தோம், அதிமுகவினுடைய முழு ஆதின்னு நினைக்கிற ஒரு பேரு. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து அதிமுக கலந்து கொள்ளவில்லை. நீங்கள் குற்றச்சாட்டை நேரடியாக வைக்க வேண்டியது அதிமுகவின் மீது. ஒருமனதாக சட்டமன்றத்தில் ஏற்படுத்திய தீர்மானத்திற்கு கையெழுத்து போடாதவர்கள் அதிமுகவினர். அது அந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது திமுக. சட்டமன்றத்தில் தீர்மானத்துக்கு வரலன்னு சொல்றீங்க இல்ல? இந்த சட்டமன்றத்தில் ஏற்படுத்த ஒருமனதான தீர்மானத்துக்குள்ள வரல. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினதுக்கு வரல. நான் தேதி வாரியா வேணும்னா உங்களுக்கு நான் உடனே இப்பவே சொல்ல தயாரா இருக்கேன். வரவில்லை. எந்த காலத்துல அதிகாரிகள் நாடாளுமன்றத்துல ராஜ்யசபாவில ஒப்புதல் பெறல. அப்படி ஒப்புதல் பெறாத ஒரு திட்டத்தை திரும்ப பெற முடியும் என்று சொல்லுகிற பொழுது இந்த 10 ஆண்டுகளை நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு எங்க அக்கறை போச்சு? நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்க காங்கிரஸ் செய்ததே தவறாக இருக்கட்டும். காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு வைத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. நாடாளுமன்றத்திலே ராஜ்யசபாவில ஒப்புதல் இல்லாம அதிகாரிகள் கையெழுத்து போட்டு கொடுத்தது கச்சத்தீவு. எம்ஜிஆர் ஆட்சி காலம் 1983. மறந்துடாதீங்க. பாராளுமன்றத்தில் நடைமுறைக்கு வராது. 83ல என்னாச்சு? 83ல என்ன கொடுத்தாங்க? 76லயே கொடுத்து முடிச்சாங்க. இல்ல அதாவது அது வரைபடத்தை இறுதி செய்தது சொல்றேன். வரைபடத்தை இது சொல்றேன். அந்த மிசா காலத்துல அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டது. அது நாடாளுமன்றத்துல ஒப்புதல் பெறப்படல. நீங்க 10 வருஷமா நாடாளுமன்றத்துல ஒப்புதல் பெற ஒரே நிமிஷம் 221 மசோதாக்களை கொண்டு வந்திருக்கீங்க, நிறைவேற்றி இருக்கிறீர்கள். அந்த 221 மசோதாவிலேயே கச்சத்தீவு ஒரு மசோதா கொண்டு வரல. நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் இல்லாமல் இன்னொரு நாட்டிற்கு தாரை வார்த்து கொடுத்து தப்புன்னு அதை திரும்ப பெறுவோம் என்று பேசாத நரேந்திர மோடியும் பாஜகவினரும் இப்ப என்ன தேர்தல் நேரத்தில் வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க? விவசாயிகளை கொண்டு வைத்திருக்கிறீர்கள் நீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. தொழிலாளர்கள் 50 கோடி தொழிலாளர்கள் அரசாங்கம். Please cooperate. Now I don't want to cut you off. நான் உங்களுக்கு நீங்க முடிச்சீங்கன்னா நான் அடுத்த வாட்டி போலான்னு பார்க்கறேன். Thank you. தெலுங்கானால ஏன் இப்ப வந்துச்சு இல்ல எலெக்ஷன்? இப்ப புரியுதா ஏன் இந்தி கூட்டணி சேர்ந்து சுப்ரீம் கோர்ட் போலன்னு? போனா தெலுங்கானால எப்படி ஜெயிச்சிங்கன்னு அவர் ஓடிடுவாரு ராகுல் காந்தி. என்ன கேக்குறீங்களா? அப்புறம் பஞ்சாப்ல ஜெயிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் ஓடிடுவாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா வெறும் கன்ஃபைன்டு தமிழ்நாடு கரெக்டா வச்சுக்கலாம்னு ஒரே ஒரு கேள்விதாங்க. இங்க பிரஸ் பண்றீங்க, விவிபேட்ல உதயசூரியன் தெரியுது, நேரம் அங்க போய் என்ன ஸ்டோர் ஆகுன்னு தெரியாது. நாளைக்கு கவுண்ட் பண்ணும்போது அவர் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி ஒரு சின்ன டிஸ்கிரிபன்சி உங்களுக்கு இருந்ததுன்னா, நான் இந்த ஓட்டுல இந்த இடத்துல இங்க 50 ஓட்டு வரணுங்க, 10 தான் காமிக்கணும். அத முன்னாடியே ஏன் செக் பண்ண கூடாதுன்றாங்க. அது சந்தேகம் இல்ல. அது இல்லங்க. இல்ல அவர் சொன்ன மாதிரி மார்க் போல் பண்ணி 3 பேர் ஓட்டு யார் இல்லன்னு சொன்னது? எப்ப பண்ணுவாங்க? மார்க் உண்டு. சாரி சார், ஒரே நிமிஷம் இன்டர்வியூ. நீங்க வந்து நீங்க உங்களோட இவிஎம் கான்ஃபிகர் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு மார்க் இது மாதிரி எடுத்து அத்தனை ஏஜென்ட்டும் சைன் பண்ணனும், அத்தனை பார்ட்டியோட ஏஜென்ட்டும் சைன் பண்ணனும். தட் இட் வர்க்ஸ் ஃபைன் ன்ட்டு எல்லா மிஷின் ஒரு பூத்லயும் பண்ணனும், ஒரு கன்சல்டன்சி பூத்லயும் பண்ணனும் சார். இதாங்க ப்ரொசீஜர். உள்ள போனாங்களா இல்ல நான் சொல்றேன். நான் உள்ளே வந்தவங்க பூத்ல ஒரு மிஷின் தான் இருக்கும். 5 பூத் ஏஜென்ட் உட்கார்ந்திருப்பாங்கல்ல. இல்ல ஒரு மிஷினா 1 2 3 கூட ஒரே ஒரு மிஷின் தான் முதல்ல வைப்பாங்க. கண்ட்ரோல் யூனிட் ஒன்னு தான். அதெல்லாம் நான் சொல்றேன் சார், வாக்காளர் பேர் அதிகமா இருந்தா 1 2 3 இல்ல, ஒரே ஒரு யூனிட் இருக்கும். அதுல 20 பேர் இருக்கும் வேட்பாளர் பேர். சார் அழுத்தி பாருங்க சார் அப்படிவாங்க. இவர் அழுத்துவார், வந்துச்சா எடுத்து பாருங்க, இன்னைக்கு அழுத்துங்க அப்படி எல்லா ஏஜென்ட்டும் கேட்பாங்க. ஏஜென்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இது இஸ் வர்க்கிங் பெர்ஃபெக்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போவோம். நான் ஒரே கேள்வி நான் சொல்றேன். அவர் கேக்கட்டும். இல்ல இப்ப திருப்பி மடைமாத்துறாரு. அழுத்துனா சின்ன உழுதா ஓகே, இததான் கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன், 40 பேரை உள்ள விட்டு 10 பேர் திமுகவுக்கு போடுப்பா, 10 பேர் பிஜேபிக்கு போடுப்பா, 5 பேர் இந்த தேமுதிக போடுப்பா. இதை கால்குலேட் பண்ணி இவங்களுக்கு 10 ஓட்டு விழுந்திருக்கு. நான் யார் போட்டேன்னு தெரியல, 10 ஓட்டு விழுந்திருக்கு, இதான்ப்பா ரிசல்ட். இதை சொல்லுவாங்களா? கிடையாது. அழுத்துனா தெரியுதுன்னா அதுல தெரியுது ஒண்ணு, உள்ள பதிவாகுது. நான் கேட்கறதே ஒரு மார்க் ரிசல்ட்.
நீ எனக்கு கவுண்ட் பண்ணி காட்டு. கண்டிப்பா இப்ப கேட்டிருக்காங்களே நாளைக்கு ஹைகோர்ட் கண்டிப்பா சொல்லுவாங்க 22 லட்சம் மிஷினை கூட்டுவாங்க, யாருக்கு என்னென்ன மிஷின் அழுத்தணுமோ அழுத்துங்க, இதே வேலையை ஒரு 2-3 வாரம் பண்ணி சொல்லுவாங்க. சார் தேர்தல் ஆணையம் இருக்கீங்க, இதை எப்ப பண்ணி காட்டணும்? எது எப்படி நான் என்ன சொல்றேன், இதை எப்ப பண்ணி காட்டணும்? நான் என்ன சொல்றேன், இவர் வீட்டுல சார் இவருக்கு என்னன்னா டைரக்டா சார்ஜர் வந்து பொண்ணுன்னு வச்சுக்க செல்ல நேரா கொண்டு போய் ஃபீஸ் கேட்ல கொடுத்துருவார் சார். ஃபீஸ் கேட்ல கொடுத்துட்டானா கனெக்ஷன் ஆயிட போதே. நான் சொல்றேன் நீங்க ஃபீஸ் கேட்ல கொடுத்துறீங்க, அதான் டவுட் வருது. நான் என்ன சொல்றேன், ஃபீஸ் கேட்ல கொடுத்தாலும் கரண்ட் ஏறும் சார். நீங்க ஃபீஸ் கேட்ல கொடுத்துருங்களா, எதுக்கு சார்ஜர், அதுக்கு வந்து சி டைப் இந்த டைப் எல்லாம் டைரக்டா 2 வயர் சொல்லி கொண்டு போய் கொடுத்துருங்க. நான் கேட்கறது என்னன்னா, இது என்ன சும்மா பிளைண்டா பேசிட்டு இருக்காங்க, லாஜிக்கலா பேசுங்க. ஒரு இடையில விவிஎம் பேட் வைக்கிறீங்க, விவிஎம் பேட்ல இருந்து கனெக்ஷன் ஏன் இங்க போகணும், parallel கனெக்ஷன் ஏன் கூடாது? சந்தேகம் இருக்கா இல்லையா? என்ன திசை திருப்பறதுக்காக உங்களுக்கு மிஷின்ல சந்தேகம் இல்ல, நடுவுல இருக்கிற ஒரு யூனிட்ல தான் அதுதான் சந்தேகம். அத கனெக்ட் பண்ற விஷயம் தான் சந்தேகம். சாருக்கு தெரியாது எம்பெடட் கோடிங். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன். எம்பெடட் எப்படி அசியூம் பண்ணலாம்? இல்ல எப்படி நீங்க அசியூம் பண்ணலாம்? நீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். இல்ல இப்ப நான் இல்ல சொல்றேன், எனக்கு தெரியாதுண்ணே, சொல்லுங்க. எனக்கு தெரியாது. இப்ப எம்பெடட் சாருக்கு எனக்கு தெரியாது, சொல்லுங்க. இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது எம்பெடட் கான்செப்ட், எம்பெடட் கோடிங். எம்பெடட் கோடிங்ல என்ன பண்ணலாம்னு EEE முடிச்ச எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? நீங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன், ஃப்ரீயா இத பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது. சாதாரண பாமர ஓட்டு செலுத்த போறவன், ஓகே, அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நானே சொல்றேன், படிச்ச எனக்கே தெரியல இடையில வந்து வைக்கிற விவிஎம் பேட்னால என்ன கண்ட்ரோலர் யூனிட் அங்க இருக்குன்னு. நீங்க சின்ன மட்டும் எனக்கு ரோல், அது ஒரு ரோல் பேப்பர் வச்சிருக்கீங்க, அதுல சின்ன வந்து பதிவாய் உழுதுன்னு கட்டாய் உழுதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா என்ன கண்ட்ரோல் யூனிட் அங்க இருக்கு? இங்க இருந்து நீங்க வந்து பதிவு பண்ணப்படுகிற வாக்குகளை ஸ்டோரேஜ் பண்ணப்படுகிற ஸ்டோரேஜ் யூனிட்ல என்ன போய் ஸ்டோர் ஆகணும் எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. அதை விளக்க வேண்டியது All the technical experts பதில் சொல்லுங்க. எனக்கு புரியாது. நான் சொல்றேங்க, திமுக மாத்தி சொல்றேங்க. இவர் சொல்ற மாதிரி ஹைகோர்ட் போட்டோம், ஹைகோர்ட் வந்து இதுதான் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க வச்சுங்க, இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டாங்கன்னா எலெக்ஷன்ல ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க வச்சுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். வழி இல்லாத கட்சி. நான் சொல்றேன், ஜெயிக்க போறது நாங்க. தமிழ்நாட்டை பத்தி பேசவே இல்ல, தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்ல. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல ஓரமா நிக்கிற ஒரு கட்சி, அதை பத்தி நான் பேசவே இல்லை. நான் இந்தியா முழுமைக்குமாக பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து உங்களை யாருங்க கன்சிடர் பண்றா? ஓரமா போய் அப்ப உங்களுக்கு இங்க வேற இல்ல, யார பத்தி கவலை இல்ல, உங்களுக்கு கன்சர்ன் இல்ல இந்தியா பத்தி. அத இந்தியா டுடே கண்காணிப்பு பாத்தீங்களா? இந்தியா டுடே கண்காணிப்பு தான் பாத்துட்டீங்களா? இந்தியா முழுக்க உங்க கன்சர்ன் இல்ல. இந்தி கூட்டணியில இருக்க ஒரு 8 பேர் கூட சேருங்க, இதுல யாராவது ஒருத்தர் ஆமா கரெக்ட் சொல்லுங்க. சொல்ல வைப்போம் சார். இது என்ன இருக்கு? நான் சொல்றேன், சொல்ல வைப்போம். எங்களுக்கு நீங்க சந்தேகம் எங்க போனீங்க? ஓகே கிளர்ச்சி எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்தா. Thank you. நிகழ்ச்சி முடிக்கணும். திரு காரி செல்வராஜ், ஒரு வரி ஏதாவது இருந்தா? இல்ல, ஒரே வரி என்பது எங்களுக்கான ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கத்தினுடைய கடமை என்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அந்த கடமையை செய்ய தவறுகிற பொழுது இன்னும் சந்தேகங்கள் வலுத்துக் கொண்டுதான் இருக்கும். ஓகே, திரு ஸ்ரீராம் ஒரே வரி. சார், EVM எம்பெடட் கோடிங் பத்திலாம் பேசினா அதை பத்தி விலாவாரியா நான் சொல்றேன் எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்கன்ட்டு. இட் இஸ் ஹேக் ப்ரூஃப், வெரி சிம்பிள். ஓகே, இது வந்து பல இடங்கள் ஹேக் பண்ண முடியாது. இது ஓகே, தட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்தாக வேண்டும். இன்னமும் அந்த ப்ளூ சட்டை எப்படிங்கிறத எனக்கு நிறைவு செஞ்சுட்டு எல்லாரும் சொல்லணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.